இந்த வீடியோல நம்ம வாழைப்பழம் வச்சு ஒரு பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய் சேர்த்திருக்கேன். அதே கப்ல அரை கப் அளவு பிரவுன் சுகர் சேர்த்திருக்கேன். 2 சின்ன வாழைப்பழமும் சேர்த்திருக்கேன். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்கோங்க. பணியாரத்துக்குரிய மாவு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த பணியாரத்துக்கு மாவு ரொம்பவே திக்கா இருக்கக்கூடாது. இட்லி மாவு பதத்தில் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. குழியில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம பணியாரம் செஞ்சு எடுத்துக்கலாம்.